ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதாவது நல்லா ஸ்பாஞ்சியான ரவா யூஸ் பண்ணி எப்படி ரவா கேக் செய்கிறது அப்படி தானே வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரவா கேக்கு வந்து மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் வந்து ஒரு அரை கப் அளவு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு இருக்கும்னா அதெல்லாம் அரை கப் அளவு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மூணுமேவும் அரை கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா விஸ்கை வச்சு இதை நம்ம நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணணும். எல்லாம் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம், நல்லா ஸ்மூத்தாக. இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். அதான் அரை கப் அளவு தயிர், அரை கப் அளவு சுகர், அரை கப் அளவு பால், அரை கப் அளவு எண்ணெய், இதெல்லாமே அரை கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து முடிச்சுட்டு இப்போ பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் அளவு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு வந்து நல்லா பொடியான ரவை இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வறுக்காத ரவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். எந்த ஒரு கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் வந்து பக்காவாக இருக்கும். அதனால் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கேக்கு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எந்த ஒரு கட்டி இல்லாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எசன்ஸ் எல்லாமே எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பட்டர் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவு கோதுமை நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில் இருக்க பக்கம் எல்லா மாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நீங்கள் பட்டர் ஷீட் கூட வச்சுக்கலாம், ஆயில் அப்ளை பண்ணி இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணி. இப்போ எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ண விட்டதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே வச்சுட்டு இந்த மாவு வந்து நம்ம எடுத்து ஊற்றிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ப்ளஃபி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் கேக்கு. இப்போ எல்லாமே ஊற்றிட்டு நம்ம வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுடலாம். அந்த பபுள்ஸ் வந்து ஏதாவது உள்ளே ஏர் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சமமாயிரும். இப்போ நல்லா டேப் பண்ணியாச்சு. அந்த கேக் மாவு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் நட்ஸு சேர்க்க மாட்டேன்ட்டேன். அதனால் இப்போ வந்து நான் வந்து வேர்க்கடலை இருக்குல்ல, இந்த கேக்குக்கு வந்து வேர்க்கடலை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வேர்க்கடலையே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வேர்க்கடலை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் பெட்டரானா நம்ம வேர்க்கடலை வந்து சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ணிங்களே, ரவா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல, அப்போயே நீங்கள் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன், அதனால் நான் வந்து இப்போ போட்டுக்கிறேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பேக்கிங்கில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் நட்ஸை வந்து மேலே வந்து நல்லா அப்படியே டெக்கரேட் நல்லா அழகுக்காக நம்ம வந்து தூவி விட்டுறலாம். டேஸ்ட்டு வந்து அந்த சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த நட்ஸு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அப்படின்றப்ப நம்ம கேக்கோட சாஃப்டான கேக்கோட சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ஃபீலு வேறு லெவலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக இன்னொரு வாட்டி டேப் பண்ணிக்கலாம். ஒரு 3 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த பேனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் அடியில் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உப்பு ஆட் பண்ணலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பேனை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம்.
பார்த்து பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து சுடும். பேனை நல்லா இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 2-3 வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து நம்மளை குத்தி பார்த்தேன் நைஃபை வச்சு. அது வந்து ஒட்டி வந்துச்சு. அடுத்த ஒரு 40 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராகவே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, எந்த ஒரு இதுவுமே ஒட்டாமல் கிளியராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், நல்ல ப்ளஃபியாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு கேக்கு. அதனால் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சி கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இந்த சுகர் சிரப் உங்களுக்கு பிடிக்கலாட்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணட்டேன் அந்த கேக்கை மாவு ப்ரிப்பேர் பண்ணப்போ. இப்போ லைட்டாக அதை வந்து நம்ம கேக் மேலே ஊற்றி விட்டுடலாம். சூடாகவே ஊற்றுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கம் நல்லா போய் கேக் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த கேக் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் சுகர் சிரப்பை. நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்களா, இப்போ வந்து கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்தி எடுத்து ஓரத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, கேக் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து நம்மளை சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சியான ரவா கேக் வந்து அட்டகாசமாக செஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.